நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில நம்ம எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோங்க பார்த்துட்டு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்டர்டே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனோட வேவ் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகணும்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் ஆனா கன்டின்யூ ஆகும். அப்படி இல்லாட்டி 24,940க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 நியரஸ்ட்டாவும், அதன் பிறகு 25,200 போறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். பட் எஸ்டர்டே சொன்னதுல 24,940 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓப்பன் கேண்டிலே 24,940 பிரேக் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்க அல்லது ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் கிளியரா கேட்டுட்டு, அதன் பிறகு வந்து இந்த வீடியோவ பாருங்க. ரொம்ப அப்ப கிளியரா புரியும். ஓகே. ஸோ ஓப்பன் கேண்டில் 9:15 to 9:30 கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓப்பன் கேண்டிலே 24,900 பிரேக் 24,940 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 25,080யும் நெக்ஸ்ட் லெவலா வந்து 25,200ம் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கல. பட் இன்சைட்ல அதாவது ரேஞ்ச் எஸ்டர்டே ரேஞ்சோட மார்க்கெட் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, டே ஹை இங்க இருக்கு. டே லோ. இப்ப புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் ஏன் வந்து இப்படி சாப்பி மார்க்கெட்டா இருந்தது அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டே ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆனதுனால தான் மூவ்மெண்ட் இல்ல. ஸோ அப்ப 960 பிரேக் 940 24,940 பிரேக் பண்ணா மட்டும் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிரைஸ் ஆக்ஷன் ஹை. பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து ஓப்பன் கேன்ல பிரேக் அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா மூவ்மெண்ட் குடுத்திருக்கும். பட் ஓப்பன் கேன்ல பிரேக் அவுட் ஆகல. பட் நம்மளோட புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் 24,960ல இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணோனே நம்ம வந்து புட் ஆப்ஷன வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். பட் வந்து ட்ரெண்ட் எக்ஸிட் ஆயிடுச்சா? அப்ப பைக்கு திரும்பிருச்சான்னு கேட்டா கிடையாது. ஸோ இட்ஸ் அ ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்ல உங்களுக்கு வேவ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? எஸ்டர்டே சொன்னத சொல்லிட்டேன். ஸோ எதனால வந்து இன்னைக்கு புல் மூவ் குடுக்கலங்கிறது சொல்லிட்டேன். ஸோ டே ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் கேண்டிலே வந்து பிரைஸ் செக்ஷன பிரேக் பண்ணல. ஸோ நாட் பாசிபிள் டூ மூவ். அதனால தான் வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா எக்ஸிட் மட்டும் ஆகலாமே தவிர, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? பிரைஸ் ஆக்ஷன் வேற என்னென்ன மாரி லெவல்ல வந்து குடுத்துருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போயிட்டு ஒரு பிரைஸ் ஆக்ஷன ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு அப் மூவ்மென்ட், ஒரு டவுன் மூவ்மென்ட்ட குடுத்து பிரைஸ் ஆக்ஷன். ஸோ அகைன் வந்து பாட்டம்ல ஒரு எஸ்டர்டே குடுத்த பிரைஸ் ஆக்ஷன் லோவும், டுடே குடுத்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹையும் வந்து இப்ப இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த 2 பிரைஸ் ஆக்ஷனும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது என்னங்கிறத பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர் டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணிட்டு, கிட்டத்தட்ட வந்து ரீட்ரேஷன் போயிட்டு, அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையும், லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இப்ப இதுலருந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கன்டினியூவா வந்து இந்த லெவல பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது ஓப்பன் கேண்டிலே இந்த லோ பிரேக் பண்ணாலும் சரி, பாசிபிலிட்டீஸ் வந்து 24,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கான வியூ ஃபார் புட் ஆப்ஷன் சைட்ல ஏன் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம் அப்டின்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் லோவ வந்து ஓப்பன் கேண்டில் இட் மீன்ஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. ஸோ ஓப்பன் கேண்டிலே வந்து பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆயிருக்கு. ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா 25 24,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பாருங்க, நாளைக்கு இந்த லெவல்ல பிரேக் அவுட் நடந்து, அல்லது கன்டினியூவா வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, ஓப்பன் கேண்ட்ல பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, இந்த லெவல வந்து ரீச் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஓகே. அடுத்தது, ஒருவேள கால் ஆப்ஷன்ல ட்ரை பண்றவங்க, எந்த லெவல பிரேக் பண்ணா ட்ரை பண்ணலாம்? அது ஆக்சுவலா வந்து நான் என்ன பண்ண போறேங்கிறத இங்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நீங்க பண்ணுங்கங்கிறது கிடையாது. ஸோ என் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னவோ நான் அத ஷோ பண்றேன். நான் என்ன பண்ண போறேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறேனே தவிர, நீங்க அத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல.
ஸோ நீங்க ஓனா உங்க அனலைசிஸ் என்னவோ அத செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட நாலேட்ஜ், என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது, இப்போ புட் ஆப்ஷன் சைட்ல இந்த மாரி லெவல் பிரேக் அவுட் நடந்தா நான் வந்து போறேன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? ஸோ இங்க வந்து ஒரு சப்போர்ட். கரெக்ட்டா மார்க்கெட் வந்து முடியும்போது இந்த சப்போர்ட்ல தான் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இப்ப ஒருவேளை டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்கிறனால, நாளைக்கு மார்க்கெட் கன்டினியூவா வந்து இது பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, அல்லது ஓப்பன் கேண்ட்லயே பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, 90% ஆஃப் பாசிபிள் வந்து இந்த ஹை ஃபெயில்ட் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் தான் போகணும் ஃபர்ஸ்ட் லெவலா. ஓகே. ஸோ, அதனால ஒருவேளை மார்க்கெட் இங்க இன் பிட்வீன் இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆனாலும் சரி, ஓப்பன் கேண்ட்ல இந்த வந்து கிரீன் பாரா பிரேக் அவுட் வச்சாலும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் பார் மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆகலாம். ஓகே. அப்படி இல்லாம கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா வரலாம். சரிங்களா? அதாவது நாளைக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான செட்டப். ஒண்ணு இந்த லெவல்ல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம். அல்லது கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா வளரலாம். அதாவது பேரிஷ் பார். இன்னும் சொல்லப்போனா பேட்டர்ன் பிரேக் அவுட்ஸ் நடக்கலாம். இங்க கீழ எப்படி வந்து புல்லிஷ் பியர்சிங் வந்து இதுவரைக்கும் மார்க்கெட் போக சான்சஸ் ரெடி ஆயிட்டு இருக்கோ, அதே போல இந்த பிரைஸ் ஆக்ஷன வந்து ஃபெயில்டு பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங் அல்லது ஹேமர் பேட்டர்ன் அல்லது சிங்கிள் அதாவது ஓப்பன் கேண்ட்ல கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா குளோஸ் வச்சாலும் சரி. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சா அந்த கேண்டலோட லோல வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹைல இனிஷியலா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஏன் புட் ஆப்ஷன் சைட்ல அகைன் இந்த பிரைஸ் பிரேக் பண்ணா ஃபோக்கஸ் பண்றேன். ஃபெயில்ட் ஆகும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, கரண்ட்ல ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறனால தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதான் ரீசன். ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் நல்ல ஒரு பேரிஷ் மூவ் கன்டினியூவா வந்து 24,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். பட் நாளைக்கே வரும்னு எப்பயுமே எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வந்து எல்லா நாட்களுமே மூவ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கும். எல்லா நாளுமே வந்து ஒன் வேல வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ ரீச் பண்ணிரும்னு நெனைக்க வேண்டாம். ஸோ ஒரு வேள ஃபெயில்ட் ஆகி இதுவரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நிக்கலாம். நாளைக்கு அ எக்ஸ்பைரி அன்னைக்கு கூட அடுத்த மூவ்மெண்ட்ட குடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த லோ பிரேக் பண்ணா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆனா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது கால் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? எப்படி நடந்தா கால் ஆப்ஷன் போக வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கன்டினியூவா வந்து பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அல்லது ஓப்பன் கேண்ட்லயே பிரேக் அவுட் இருந்தாலும் சரி, இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்கு அப்படின்னால், அகைன் மார்க்கெட் கோ அப் டூ 25,200க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,200 ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹை ஃபெயில்ட் ஆகாம இருந்து சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க கால் ஆப்ஷன் சைட்ல. ஏன் அப்டின்னா, இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில் ஆக தான் மோஸ்ட்லி சான்ஸ் அதிகமா இருக்குங்கிறனால சொல்றேன். சப்போஸ் சஸ்டெயின் ஆனாலும் நானும் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். பட் கால் ஆப்ஷன் சைட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம், எனி டைம், எனி சான்ஸ்ல வந்து ஃபெயில் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. டே டைம் ஃப்ரேமும் கிட்டத்தட்ட இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ஹை. அதாவது டே டைம் ஃப்ரேம்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைல வந்து இப்ப மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் எந்த பக்கமா இருக்கலாம்? இப்போதைக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் சேஞ்ச் டூ அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதனால தான் இந்த சைடு பிரேக் அவுட் ஆனா கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு நான் சொல்றதுக்கான ரீசன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னோட 90% ஆஃப் வியூ என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்கிறது பிரைஸேஷன் இப்போ கரண்ட்ல இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் ஆயி நின்னுட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு போயிட்டு அகைன் இன்னொரு பிரைஸேஷன குடுத்துட்டு, அதன் பிறகு பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆகியும் வரலாம். அல்லது மார்க்கெட் போயிட்டு
ரீட்ரேஸ்மென்ட் வர மாரி வந்துட்டு, இந்த லைன அதாவது இந்த பிரைசேஷன் லோவ பிரேக் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு புல் பேக் குடுத்துட்டு வரவும் செய்யலாம். அல்லது டைரக்ட்டா பிரேக் ஆயி வரவும் செய்யலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நான் எதிர்பார்க்கிறது இதுதான். நாளைக்கு நான் எதிர்பார்க்குற வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வரலாம். அகைன் ஏன்னா ஒரு டே ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹையும், இந்த லோவும் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு சைட்வே ரேஞ்ச குடுத்து தான் ஒரு பிக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல கரெக்ட்டான பிரேக் அவுட் எய்தர் கால் ஆப்ஷன் சைடோ அல்லது புட் ஆப்ஷன் சைடோ நம்ம கரெக்ட்டா கேப்சர் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு பிக் மூவ் கண்டிப்பா இருக்கு. பாப்போம். நாளைக்கு அல்லது எக்ஸ்பைரி டே 2 நாள்ல கண்டிப்பா ஒரு பிக் மூவ் எய்தர் கால் ஆப்ஷன் சைட் ஆர் புட் ஆப்ஷன் சைடு இருக்க சான்ஸ் இருக்கு. பட் கரண்ட்ல ட்ரெண்ட் வந்து என்டையர் டைம் ஃப்ரேம் டவுன்ல இருக்கறனால, நான் எதிர்பார்க்கிறது டவுன் ட்ரெண்ட்ல. ஒருவேளை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கால் ஆப்ஷன் சைடுக்கு போற மாரியான வேவ்ஸ குடுத்ததுன்னா, நானும் கால் ஆப்ஷன் சைடுல தான் போகப் போறேன். பாப்போம். நம்ம எந்த டைரக்ஷன்ல போறதுக்கு மார்க்கெட் ரெடி ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு ஓப்பனிங் வச்சு டிசைட் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு